கிளவிய கறி வெந்திருக்குல்ல, எனக்கு ஒரு தட்டு போட்டு கொடு கிளவிய. ஆசையா இருக்குது, தட்டு நிறைய கறி போட்டு கொடு. இத்தனை நாள் கொஞ்சோன்னு நெஞ்சோன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, தட்டு நிறைய போட்டு கொடு. இல்லை பேராண்டி, இப்போத்தால மாங்காய் வறுத்து போட்டிருக்கிறேன், கறி இன்னும் வேக கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்துக்க. அதுக்குள்ளே போய் வீடு விட போய் சொல்லிவிட்டு வந்துடல. அப்பனத்தால வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க பார்த்துக்க. எதுவும் சொல்லலைன்னு மூஞ்சி தூக்கிட்டு வரமாட்டாளுங்க, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. அதனால போய் சொல்லிவிட்டு வந்துடல போல. கிளவி வராமையே போகட்டும், அப்போதான் மொத்த கறி நம்மளே அள்ளி தின்னுபிட்டு போயிடலாம். இவளுக்கு வந்து அழுகுனா எல்லாத்தையும் ஈத்து சாப்பிட்டு போயிட மாட்டாருங்களா? என்ன விடு அண்ணா, நம்ம 2 பேரே போதும், மொத்த கெடா விட்டு விருந்தையும் முடிச்சிடலாம், சரியா? இல்லை லூசு பயிலுங்களா, தப்புல ரொம்ப தப்புல. மற்றவளுக்கெல்லாம் சோறு போடணும்ல, அப்பனாத்தால சாமி ஒத்துக்கும், இல்லைன்னா ஒத்துக்காது பார்த்துக்க. நம்ம மட்டும் திங்கிறதுக்கா கெடா விட்டு எல்லாரும் ஊராக கூப்பிட்டுட்டு போடணும் பார்த்துக்க. நியாயத்துக்கு நம்ம ஊருக்கே சொல்லியிருக்கணும், ஊருக்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு கறி பத்தான்னு தான் சொல்கிறேன். போ பாட்டியே, சாப்பிட வந்துரு. என்ன மறந்துடாம சாப்பிட வந்துருன்னு சொல்ல மாட்டேன், உன்னால் முடிஞ்சா சாப்பிடவா? இல்லை ஆமாம், உங்கள் வீட்டில் கெடா வெட்டும். ஆமாம், இப்போ தான் சொல்கிறீங்க, நேற்ற சொல்லியிருக்க வேண்டியதானே? கடவுளே, நேற்ற சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே குழம்பு வைக்காமல் வந்திருப்பேன்ல. நேற்ற சொல்லியிருக்க வேண்டியதானே? இப்பயும் ஒன்றும் இல்லை, உன்னால் முடிஞ்சா வா, இல்லைன்னா வரவே நான் கிளவி வீட்டில் இரு. இல்லை யாரில் சொன்னால் என்னால் வர முடியாதுன்னு? என்னால் கண்டிப்பாக வர முடியும் பார்த்துக்க. நீங்கள் இவ்வளோ ஆசையாக வந்து என்னை உரிமையோட கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் நான் பார்த்துக்க. நீங்கள் கவலையே படாதீங்களா, டானு நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவேன்னு. நம்மளால முடியாதுன்னா யாருனாலையும் முடியாது பார்த்துக்க. அந்த அளவுக்கு நீக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, உன் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன்னு. என்னடி இது, இதுல எல்லாம் மோட்டிவேஷனல் சொல்லிட்டு போறாங்க. எப்பப்பா எனக்கு பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஒரு கடைக்கு போஞ்சோன்னா ஒரு ஸ்டெப்பு இந்த கிளவி நகருமா, இப்போ எப்படி சொல்லுது பாரு. சரிவா போவான். தாத்தா தாத்தா வெளியே வா. இல்லையே ஆள் இல்லை போலல, வா அப்படியே போயிடுவான். இது கூட நல்லதுதான், வா. என்னால ஒன்றும் முடியலப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எதுவும் ஏழைகளை கொடுக்காதீங்க, என்னால் முடியல. ஐயோ தாத்தா, உனக்கு உடம்பு சரியில்லையா? அட கடவுளே, இது தெரியாம உன்னை எழுப்பிட்டேன் பார்த்தியா? கெடா வெட்டுறதுக்கு எங்க பாட்டி கூப்பிட்டு வர சொல்லிச்சு, அதனால தான் வந்தேன். உனக்கு முடியலன்னா போய் தூங்கு. எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வர வேணாம். நானே உடம்பு சரியில்லை, ஒரு 8 நகர்த்து முடியலன்னு சொன்னேன்ல, நீ போய் தூங்கு தாத்தா. என்னால் வர முடியாது தான், இருந்தாலும் கெடா வெட்டு விருந்துக்கு வராமல் இருக்க முடியுமா? சாமி சாப்பாடுல சாமி சாப்பாடை ஒதுக்க முடியுமா? நான் வந்து சேர்ந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கிழவே கட்டை வேகிறதுக்குள்ளே வந்துடுவேல. நீ கட்டை வேகிறதுக்குள்ளெல்லாம் வர வேணாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் உன்னை கூப்பிட கிடையாது. பேசாமல் வீட்டில் படுத்துக்கிட்டு தூங்கு. நீ யாருங்க கஷ்டப்பட்டு இல்லை. கருவாயா, நான் கண்டிப்பாக வந்துடுவேன். போ, சாப்பாடு நேரத்துக்கு நான் அங்கே வந்து சாப்பிடுவேன். உன் மனசு எதுவும் கோணாது, போடா. ஆத்துல நான் குளிச்சா என் உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போயிரும். என்ன வாங்கிக்கல, இன்னும் ஓட அந்த பாத்துட்டுக்குள்ள ஓடவிட்டு இல்லை எவன்பிளாது என்னை எத்தி வச்சுட்டு போனது. ஐயோ, இங்கிட்டு யாரும் இல்லை, பேய்க எத்தி வச்சிருக்குமோ? எவன்பிளாது எல்லாரும் ஆம்பளை இருந்தால் முன்னாடி வாங்கல, அதை விட்டுட்டு பின்னாடி இருந்து எத்தி விட்றீங்க. என்னடா இது, எந்த சுத்தத்தையும் காணா, யாரா இருப்பாங்க தெரியலையே. சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புடா, ஆத்துக்குள்ளேயே குடியிருந்துக்கிட்டு இருக்க. என்ன இது, என்னென்னமோ பேசுது, பயமா கிடக்குது. சரி சீக்கிரம் மூஞ்சியை கழுவிட்டு போவாங்கிட்டு. அம்மா, ஏன்னா நாங்க ஒரு விஷயத்தை தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்தோம் தெரியுமா? உன்னை யாரோ வெள்ளை சேலை கட்டின பொம்பளை பின்னாடி இருந்து எத்தி விட்ட மாதிரி பார்த்தோம். ஐயோ, பார்த்துட்டு எனக்கு நடுங்கிருச்சு. எப்படியாவது உன்னை காப்பாத்தின்னு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வேகமாக வந்தோம். நாங்கள் வரத பார்த்து அந்த வெள்ளச்சீலக்காரமா இங்கிருந்து ஓடியே போயிருச்சு. என்னடா சொல்ற, வெள்ளை சீலை போட்டு தள்ளி விட்டுச்சா? ஐயோ, இங்க இருக்கவே பயமா இருக்கு, வாங்க போதே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவான். இனி சீக்கிரம் கெடா வீட்டுக்கு வந்துரு. மதியானம் போல நாங்கள் கெடா வீட்டு குழம்பு வச்சு சாமி கும்பிட போறோம். உன்னால முடிஞ்சா சாப்பிட வந்துரு. என்ன கெடா விட்டு இருந்தா நான் வராம இருப்பேன் கருவாயா. நீங்க கூப்பிடலன்னா கூட நாங்க கண்டுபிடிச்சு வந்துடுவேன் பார்த்துக்க. அந்த அளவுக்கு மோப சக்தி அதிகம்டா. நீங்க போக அண்ணே வந்து டானி இடத்துக்கு சேர்ந்துடுறேன். இல்லை கருவாயம்பேல என்ன நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க? பந்திக்கு நீங்கள் 2 பேரும் முதல்ல உட்காரக்கூடாதுல. எல்லாத்துக்கும் சோத்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தானே நம்ம உட்காந்து சாப்பிட்ணும். கெடா வெட்டுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறி போட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். எந்திரிக்கல? ஐயோ சாமி, எல்லா இடத்துலையும் ஆளாக வந்து உட்காந்துக்கிறது. எந்திரிக்கல? இம்மா வாங்க உட்காருமா, உட்காரு. சாப்பாடு எடுத்துக்கிற சாப்பிடுவீங்க. ஏமா, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கம்மியாகத்தான் சாப்பிடுவேன். என்ன அந்த கறி இருக்கு பார்த்தியா, அதை மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சிரு. என் உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு தேவைப்படுதுமா. ஐயா, இது என்னடா புதுசா இருக்குது? எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் ரசஞ்சோதை தான் சாப்பிட்டு போவாங்க. இது என்னமோ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே. தாத்தோ, நீ சொல்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உடம்பு சரியில்லை, பேசாம ரசஞ்சோதை சாப்பிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு கறியில நிறைய சாப்பிடாத, உடம்புல செமிக்காது பார்த்துக்க.
இல்லடா, சின்ன வயசுலேருந்தே கறியை நிறையா தின்னாதான் என் உடம்பே சரியாகும்ட்டு இருக்குது பார்த்துக்க. அதனால அந்த கறியை அள்ளி போடு, அதை சாப்பிட்டாலே உடம்பு நல்லாயிரும். அதுக்கப்புறம் அடுத்த கிடா வெட்டுக்கெல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவேன்ல. இல்லை நீ சும்மா இல்லை, சாப்பிட வந்தக்குள்ள என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. ஐயா நீங்கள் சாப்பிடுங்க, இந்த போடுற இருங்க. இண்டி பச்சையம்மா, நீ சின்ன வயசுலேருந்து பார்த்து தூக்கி வளர்த்த பற்றியால ஒரு பிள்ளை. அவன் நைட்டு நேரம் வரேன்னு சொல்லியிருக்காள. அதனால நீ ஆக்கின சாப்பாடை கொஞ்சம் தூக்குவாலில் போட்டு குடி. என்ன அதுக்கு நீ வைக்கிற கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. ஒரு தூக்குவாலில் ஊற்றி கொடுக்குறியா? இண்டி அதுக்கு என்ன இந்த ஊற்றி கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போ, பிள்ளை கேட்டதை சொல்லி. என்ன கிளவியே, அவ்வளோதான். இந்த 2 பேத்துக்கு நான் தடியனுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அவங்க மட்டும் தான் சாப்பிட்டு போயிடுவாங்கல்ல. அப்புறம் என்ன, எனக்கு சோறு தள்ளி வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவங்களா சாப்பிட்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. சோறு காலியாக போச்சுன்னா நான் என்னத்தை சாப்பிடுவேன்? சீக்கிரம் அள்ளி வையே. இல்லை 10 கிலோ கறி இருக்குல்ல, இதில் எங்கெல்லாம் போக போகுது? உன் வயிற்றுக்குள்ளே தான் போக போகுது. ஆள் வரட்டுல சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சாப்பிடுவோம். என்ன இந்த வந்துட்டாகுவாரு. ஏம்மா உட்காருங்கம்மா, சாப்பாடு போட்டுட்டா? அம்மா நான் கொஞ்சம் அவசரமாக வந்துருக்கேன். அதனால இங்கே கொஞ்சோண்டு மட்டும் சோறு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாளியில் ஏதாவது சோறில் போட்டு கொடுத்துருங்கம்மா. ஏன்னா இங்கே அவசரத்தில் சரியாக சாப்பிட முடியாது பார்த்துக்கங்க. அதனால தான் வாளியில் கேட்குறேன். வாளியில் போட்டு இங்கே கொஞ்சம் மட்டும் சாதம் போடுங்க. கருவாயம்பில் இன்னும் கொஞ்சம் கறியை மட்டும் அள்ளி வைடா. ரொம்ப பசிக்குது, அள்ளி வைப்பா. ஏம்மா நான் அள்ளி வைக்கிறேன். அந்த பையில எதுக்கு போட்டு தொலை பண்ணிட்டு இருக்கேன், நான் அள்ளி வைக்கிறேன். இது கருவாயா, எனக்கும் கறி கொஞ்சம் போடுறா. வேணாட்டு இங்கேயே முழு கறி திடுபிடிச்சு. இதில் வாளியில் வேற வேணுமா? வாளியில் ஆளுங்க மூஞ்சுகளே பாரு. கருப்பு குட்டி, உன் தடியடை வந்துட்டு பத்தியா? உனக்கு அன்பளிப்பா ஒரு பரிசு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாத்துக்க. அன்பளிப்பா? எனக்கு என்ன பரிசு எடுத்துட்டு வந்திருக்கிற? இந்த ரோசாப்பு கீசாப்புலாம் எனக்கு கொடுக்குற வேலை வச்சுக்க கூடாது. கொடுத்தா பணமா கொடு. நீ கருவாயா, மொய் பணம் தானே எடுத்துட்டு இருக்கிறோம். உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 பேருமே காசு எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியா? கொண்டாங்க மொய் பணத்தை முதல் கொண்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவீங்க. இந்தாடா, என்னோட அன்பு கருவாயனுக்கு இந்த கோதாவரியும் கருவாயனும் தடியனும் சேர்ந்து கொடுத்தது வாங்கினது. ஏச்சே, அதான் வரல. அப்புறம் என்ன கொடுத்தது வாங்கினதுன்னு இருக்கிற? என்னது இது? உள்ள பணமே இல்ல. பணம் இல்லாத குடிச்சு நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா? இதுக்கு நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாமே. கடவுளே, என்னமாமா மறந்துட்டு வந்துட்டியா? ஐயோ, இப்ப தொலைவிட்டு கிடக்குற. ஏமாமா, தொலைவுற நேரம் இல்ல. வேற படத்தை எடுத்து அவனுக்கு கொடு. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புவோம். இந்தாடா கருவாய், 500 ரூபா. அந்த 500 ரூபா எங்க விட்டு தொலைஞ்சேன்னு தெரியல. சரி வாங்க சாப்பிடுவான். டக்குன்னு எடுத்து வயல போட்டு இன்னொரு 2 வாங்கிட வேண்டியது. அம்மா இங்க பாருங்க, இங்க மட்டன் வைக்கல பாருங்க. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா ஞாபகத்துல இருக்கிறீங்க? இங்க மட்டன் கொஞ்சம் வச்சுட்டு போங்க. நானும் கேட்டு வாங்குறேன். அட கடவுளே, மறந்து போயிட்டேன் பார்த்தியா? நீ இது தப்பா நினச்சிக்காத கண்ணு. இந்த போர் வைக்கிறேன். அப்படியா? வைக்கலையாக்கும்? ஆமாண்ணா கருவாயா, அவங்க வச்சதுல கோதாவரிக்கு நேரம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வைக்க மறந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க முடியுமா? நம்ம வைக்கலைன்னா கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். சரி சாப்பிடு. எம்மா, குழம்பு எது ஊற்றி தரேன், வீட்டுக்கு வந்து கொண்டு போறியாம்மா? தூக்குவலியில் குழம்பு கொஞ்சம் ஊற்றி தரேன், அவங்க அப்பா கொண்டு போறியா? இல்லைம்மா, உங்க தூக்குவலியில் வேணாம். நானே ஒரு தூக்குவலி கொண்டு வந்துருக்கிறேன். ஏங்க, அதை போய் எடுத்துட்டு வாங்குங்க. இந்தாடா கருவாயா, இந்த தூக்குவலி ஃபுல்லா ஊத்தி கொடுத்துருன்னா. உங்க தூக்குவலியில கொண்டு போயிட்டு எதுக்கு வேணாம், சிரமம் வந்து கொடுக்குற வேற. இதுல ஊத்தி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பிசாடு கொண்டு போய் கொடுத்துருவோம்ல. என்னது இது? தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இத்தான் பெரிய வேலையை தூக்கிட்டு வந்துருக்கிறீங்க. இதுல ஊத்தணும்னா இங்க இருக்க மொத்த குழம்பி ஊத்திட்டு மத்தவங்க எல்லாம் பட்னியா தான் கிடைக்கணும். இல்ல சும்மா இல்ல, வந்தவங்ககிட்ட வீணா வம்பிழுத்துட்டு இருக்காத. ஏமா வாமா, நான் ஊத்தி தரேன். என்ன இல்ல கருவாயம்பிலே, ஒரு 500 ரூபா நீ வச்சுக்கிட்டு இன்னொரு 500 ரூபா பாட்டி கொடுத்துடல. ஏய், நீ எப்படி கண்டுபிடிச்சா? என் பக்கத்துல நீ நிக்கவே இல்லையே, எப்படி கண்டுபிடிச்சா? இல்லை, இந்த பொய் கவரில் 500 ரூபா பணம் இருந்தது எனக்கு தெரியாது நினைக்கிறியாக்கும். வச்சுக்கிட்டே அவன்கிட்ட திரும்பி இல்லைன்னு கேட்டு பணத்தை வாங்கினா எனக்கு தெரியாதாக்கும். கொண்டல கண்கொத்தி பம்மா, நீ பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.